திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவது உறுதி செய்யப்படும்னு எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறதா ஒரு முக்கிய தகவல் வெளியாகிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய கூற்று என்ன? இந்த நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்தது நாடு முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தையும் முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த நீட் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க ஒரு குறைபாடுகளே இல்லாத அமைப்பை அனைவரும் கூட்டாக சேர்ந்து உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி இதை எங்கே தெரிவித்திருக்கிறார் என்றால், இன்று காலை நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டத்தில் தான் பிரதமர் மோடி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வுல முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்த தகவல் கிடைத்த உடனேயே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து 13 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர அரசை பொறுத்தவரை நீட் மறுதேர்வை உடனடியாக நடத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய முதன்மையான கவனமாக இருந்தது. அந்த அடிப்படையில் நீட் மறுதேர்வை எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் உடனடியாக நடத்தி தேர்வு முடிவுகளையும் எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் உடனடியாக வெளியிடப்பட்டதாகவும் இதன் மூலம் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்களை தவிர்க்க மேற்கொள்ளப்பட்டு வரும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துரைத்த பிரதமர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் குறைபாடுகளே இல்லாத ஒரு வலுவான அமைப்பை அனைவரும் இணைந்து உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.